கடத்திட்டு போனதே காலையில் கொண்டு வந்து விட்டேன்ல. உங்கள் மாமா, உங்கள் அத்தை, உங்கள் அண்ணன், உங்கள் அண்ணியை, நான், உங்கள் அம்மா, மொத்த குடும்பம் வெளியானு இருந்துச்சு. தேங்காய் உடைச்ச மாதிரி இவன் என்னை கடத்திட்டு போனேன்னு சொல்லியிருக்கலாம்லப்பா. ஏப்பா சொல்லலை? அப்பா, எனக்கு பயமா இருந்ததுப்பா. பயமா இருந்துச்சா? அப்பாட்ட பேச பயமா இருந்துச்சா? ஏப்பா, அப்பாவை நீ திட்டுவனேன்னு பயந்துட்டியா? என்னை நீங்க நம்பாம போயிடுவீங்களோன்னு பயந்துட்டேன்ப்பா. அவன் சொன்னதுக்கு நீங்க எல்லாரும் நம்பிடுவீங்களோன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்ப்பா. ஏப்பா, அந்த பயத்துல தான் அவங்க வீட்டில் இருந்துலாண்டு போயிட்டியா? ஏப்பா, அப்பாவை விட கடத்திட்டு போனவனே பரவாயில்லைன்னு உனக்கு தோணி இருக்குண்டா. அப்ப அந்த இடத்துல அப்பா தோத்துட்டேன்னு தானப்பா அர்த்தம். அப்பா இல்லப்பா. அப்பா, நீங்க தோக்கலப்பா, தோக்கவும் மாட்டீங்க. என் பொண்ணுக்கு ஒரு கஷ்டம், அதை அப்பாட்ட சொல்றதுக்கு பயப்படுற அளவுக்கு தானே நான் இருந்திருக்கேன். இல்லப்பா. நீ பயப்படாம அவன் கொண்டு வந்து விட்டப்போவே நீ உண்மையை சொல்லியிருக்கணும் அரசி. இப்ப நம்ம எல்லாரும் வக்கனையா தான் பேசிட்டு இருக்கோம். என்ன பிரச்சனை முடிஞ்சு போச்சுல்ல? அந்த சூழ்நிலையில நம்ம அரசி மேல தானே கோவப்பட்டிருப்போம். அப்பா கோவப்படுவாரு, புரிஞ்சுக்காம பேசுவாரு நீ நினைச்சிருந்தா அண்ணனுங்க நாங்க எதுக்கு இருக்கோம்? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. ஏன் கதிரு, தியேட்டர்ல படம் பார்க்கும்போது மாமா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? என்ன பண்ணணுமோ அதை தானே பண்ணாங்க. மாமா கிட்ட சொன்னாங்க. மாமா கிட்ட சொல்லலாம்க்கா, ஆனா மாமா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட சொல்லிருக்கலாம், கதிர் கிட்ட சொல்லிருக்கலாம். அண்ணன் தம்பி 3 பேர் உட்கார்ந்து பேசிருக்கலாம்ல. இப்போ இவ்ளோ பேசுற இவங்க அப்போ உட்கார்ந்து பேசி அரசி பண்ண தப்ப புரிய வச்சிருக்கலாம்ல. அத பண்ணலையே. அப்படியே அவளை வீட்டுக்கு இழுத்துட்டு வந்து கும்பலா சேர்ந்து நாம எல்லாரும் அவளை பாடா படுத்திட்டோம். ஏய், இப்ப எதுக்கு எப்போ நடந்ததை பத்தி பேசிட்டு இருக்க? இல்ல அத்தை, நான் என்ன சொல்ல வரேன். இது பாருங்க, முதல்ல எல்லா விஷயத்தையும் வீட்ல சொல்ல பழகிக்கோங்க. 4 திட்டு திட்டி 4 அடி அடிப்போம். என்ன 2-3 நாள் கோவமா இருப்போம். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு உங்க பக்கம் தானே நிற்போம். அப்பவுமே எதுக்கு அடிக்கணும்? பிள்ளைங்க பக்கம் தானே நிக்கணும். ஏய், நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அத்தை, கோமதி, பொறு. எல்லாரும் இது விஷயமா பேசின வரைக்கும் போதும். நம்ம வீட்டுக்குள்ள நம்ம வீட்டுக்கே திரும்ப வந்துருச்சுல, அவ்வளோதானே. இதோட அந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம். இனிமேல் நீ தப்பு, நான் தப்பு, நீ செஞ்சது சரி, நான் செஞ்சது சரின்னு யாருமே எதுவுமே பேச வேணாம். அரசி, உன் வாழ்க்கையில் இந்த கொஞ்ச நாளாக நடந்துச்சுல்ல, அது எல்லாத்தையும் சுத்தமாக மறந்துருப்பா. உனக்கு கல்யாணம் நிச்சயமாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அதே மாதிரி இனிமேல் இரு. படி, வேலைக்கு போ, சந்தோஷமா இரு. இனிமேல் அரசி நம்ம வீட்டில் எப்பயும் போல சந்தோஷமா இருக்கும். இனிமேல் நடந்த விஷயத்தை பற்றி யாருமே ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இனிமேல் யாரும் அரிசியை புண்படுத்துகிற மாதிரியோ மனசை காயப்படுத்துகிற மாதிரியோ நம்ம வீட்டில் யாரும் பேசக்கூடாது.
இல்லைங்க, உண்மை தெரிஞ்சா நீங்க கோவப்படுவீங்களோன்னு பயந்தேன். அதனால தான் பசங்க அரிசியை கூட்டிட்டு வரேன்னு சொன்னப்போ நான் யோசிச்சேன். பாரு ஏன் கோமதி, நீயே என்கிட்ட பயந்து பேசுகிறப்ப பாவம் பிள்ளை எப்படி தைரியமாக என்கிட்ட பேசுங்க. சரி போ, அரிசிக்கு சாப்பாடு போடு, போய் சாப்பிடுப்பா. அத்தை பேச்சை கேட்டு குமார கல்யாணம் பண்ணிட்டு அரசு இங்கேயே இருந்திருக்கலாம். எதுக்கு அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஓட்ட பந்தயத்துல ஓடுறானே தெரியலையே. ஆனாலும் நீ பழி வாங்குறதுக்கு நல்ல ஆளை புடிச்ச. நீ வேற எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்திட்டு இருக்கியா? கொஞ்சம் சுமாரு சுகன்யா. ஏன் அத்தா என்னமோ சாவு விழுந்த மாதிரி, யாரோ செத்து போன மாதிரி நடு வீட்டுல எழு வீடு மாதிரி வந்து அழுதுட்டு இருக்க. அவளா வந்தா அவளா போயிட்டா, அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? தேவையாடா இதெல்லாம்? அந்த பிள்ளை அசிங்கப்படுத்துறதா நினைச்சு இப்ப நீங்க அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறீல்ல? இப்படி எல்லாம் நடக்கும்னு யார் நினைச்சா? நடந்த விஷயத்தை பொறுத்தவரை அப்பா நாங்க அழுதுட்டு போய் நிப்பான்னு இல்லை நினைச்சேன். இப்படி நடக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன்? அண்ணே, எதுக்குன்னு இப்ப குமார போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? செஞ்ச வேலைக்கு கொஞ்சம் சொல்றியா? அண்ணே, அன்னைக்கு அந்த புள்ள வீட்டுக்கு வந்தப்ப சந்தோஷப்பட்டீங்க. பாண்டிய குடும்பத்தை பழி வாங்கிட்டான்னு சொல்லி நிக்கிற பரதேசி பையன் இவனை இந்த வயல தானே பாராட்டினீங்க? பாராட்டினதான். எதுக்கு பாராட்டின? நாம அனுபவிச்ச வலிய பாண்டியனுக்கு அவன் கொடுத்தான்றதுக்காக பாராட்டின. அந்த புள்ள சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தான்னு நினைச்சு பாராட்டின. மத்தபடி கடத்தல் வேலை பண்ணி காரியத்தை சாதிக்க பாப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அசிங்கமா இல்ல இப்படி எல்லாம் பண்றதுக்கு? ராஸ்கல், என்னன்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பையனா உங்களுக்கு அவ்வளவு இலக்கரமா போயிட்டானா? ஆவுன்னா கைய நீட்டுறீங்க. இத பாரு சக்தி, அவனுக்கு சப்போர்ட் பண்ண வராத. அண்ணா வருவேன், என் பையனுக்கு நான் தான் சப்போர்ட் பண்ணி வருவேன். வந்தா என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்களா? அடிங்க 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 அடிச்சு கொள்ளுங்க. அப்பா டேய் ஐயோ, ஏங்க உங்க புள்ளைக்கு புத்தி சொல்றதை விட்டுட்டு மாமா கிட்ட போய் மல்லுக்கு நிக்கிறியே? ஏய், அடிச்சு பல்லகளெல்லாம் உடைச்சிடும். வாய்முறி வர வர வாய்க்கோள் போனது ரொம்ப அதிகமாயிடுச்சு. சும்மா புத்தி செல்லுன்ற இவனுக்கு என்ன புத்தி சொல்ல? நானு அவனுக்கு எல்லாம் புத்தி இருக்கு. ஒரே வீட்டுல இருந்து 3 பொண்ணுங்களை கடத்திருக்கான்டா அவன். ஆமா அண்ணா, கடத்திருக்கான். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே.